ஹை காய்ஸ் வணக்கம். நம்ம ஆல்ரெடி மேரிட் தான். லீவ் மீ ப்ளீஸ். 3 ஷாட்டில் தேர்ட் ஷாட் ஃபைனல் ஷாட் பார்த்துலாங்களா? லாஸ்ட்டாக என்ன நடந்ததுன்னு ஒரு சின்னதாக ரீகேப் அப்படியே வீடியோ கொள்ள போயிடலாம். லாஸ்ட்டாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, தயங்க வந்து அவங்கள அப்படியே தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுருப்பாரு. நீங்கள் வந்து பயத்தில் அழுதுகிட்டே, பயத்தில் வர மாமாவை கூட இப்போ வராத போயிடும், மரியாதையில் கூப்பிட்ற மாமா கூட இப்போ வராத போயிடும் மாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுட்டு இருந்திருப்பீங்க. அதோட கட்டாயிருக்கும். இப்போ அப்படியே வீடியோ கொள்ள போயிடலாம். ரெடி? பயத்தில் என்ன என்ன சொன்னேன்? பயத்தில் மரியாதை இல்லையா? இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லடி, எதிர்பார்க்கவே இல்லை. நீ எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லடி. இப்போ வரைக்கும் அப்படி தான் கூப்பிட்டுட்ருக்க, இப்போ வரைக்கும் அப்படி தான் கூப்பிட்டுட்ருக்க. எனக்காகவே புரியுது. அதான் புரியுது இல்லை மாமா, விட்டு வேலைக்கு போயிடு. எனக்கு புரியல. என்னடி புரியல? வேலைக்கு 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 எவ்வளோ தூரம் போக சொல்கிற? பாரு அம்மா, வேண்டாம். உன்னை என்னால் இந்த மாதிரி பார்க்க முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சிக்கோ. ஏன் உனக்கு புரியலை? என்ன புரியலை? எனக்கு என்ன புரியல? எனக்கு என்ன புரியல? சரி சரிடி, இப்போ நான் கேட்குறேன். எதுக்காக? எதுக்காக? இல்லை இல்லை இல்லை, என்னால் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலை. ஏன்னு தெரில. ஏன்னு தெரிலண்ணா அது என்ன மீனிங்? சொல்லு சொல்லு. ஏதாவது அவன் மேலே ஃபீலிங்ஸா? ஆமாம், அவன் மேலே ஃபீலிங்ஸா கேட்குறேன், சொல்லு. இல்லை, அவர் ஒரு குழந்தை மாதிரி மாமா. இப்போ போறடி. அவனை அவனை குழந்தைன்னு சொல்லாதா? கோவருதுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்துட்ருப்பீங்க. உங்களுடைய ஜாலைன்னு உங்கள் கழுத்தோடு சேர்த்த மாதிரி அப்படியே கொஞ்சம் அப்படியே தூக்குன மாதிரி பாதி அப்படியே அவருடைய கால் லெக்கில் வச்ச மாதிரி இப்படியே வச்சுக்கிட்டு அவர் பேசிகிட்ருக்காரு. மாமா, பயமாக இருக்கு. எதுக்குடி? எதுக்கு பயம்? ஒரு சைக்கோ மாதிரி இருக்கான். அவன் கூட இருக்கும்போது கூட பயம் இல்லை. நான் தெளிவாக தானே இருக்கேன். லவ் பண்ணியிருக்கேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். என் கூட இருக்கும்போது பயமாக இருக்குன்னு எப்படி வாய்க்குசாது சொல்கிற? சொல்லு சொல்லு. தெரியல மாமா, தெரியல. திரும்ப நம்ம சேருவோம் நான் நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கவும் இல்லை, அது விரும்பவும் இல்லை. அது எல்லாம் நடந்துருச்சுன்றப்போ இது என்னால் ஏற்றுக்கவும் முடியல இப்போது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க. அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. என்ன பாரு, என்ன பாரு, எனக்கு பாரு, கண்ணை தரடி. ஆமாம், இது பாரு, என்ன பிரச்சனை? போ. உனக்கு என்ன பிரச்சனைனே தெரியாமல் நான் என்னடி பண்ண முடியும்? சொல்லு சொல்லுடி, சொல்லு. ஆமாம் சொல்லு. இங்கே பாரு, என்ன பாரு, என்னதான் பிரச்சனை உனக்கு? என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேன். தெரிலடி, நான் வெயிட் பண்ணுறேன். எவ்வளோ நாள் வேணால் வெயிட் பண்ணுறடி. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்கிட்ட உனக்கு பேசுகிறதே பிரச்சனை, நான் உன்னை பார்க்குறதே பிரச்சனை, கிட்ட வர்றதே பிரச்சனைனா நான் என்ன தான் பண்ணிட்டோம்? சொல்லுடி. நான் இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கேன், காலப்போக்கில் மாறும்னு நான் வெயிட் பண்ணேன்னு வச்சுக்கேன், எதுவும் மாறாது. 2 பேருக்கும் நரைச்ச முடி தலை, அது மட்டும்தான் மாறும். நான் வெயிட் பண்ணுறேன்டி, வெயிட் பண்ணுறேன். ஆனால் நீ என்கிட்ட பழைய மாதிரி மாமான்னு பின்னாடியே வருவல, அந்த ஒயின் எனக்கு வேணும். எப்போ வருவா? அதுக்கான டைம் மட்டும் சொல்லுடி. நான் மூடிட்டுருக்கேன். இல்லை, செத்தா கூட வரமாட்டாமா. பயம் மூடுறி. என்ன பேசுகிற? என்னடி சொன்ன? செத்தா கூட வரமாட்டாளா? என் கூட சேர்ந்த ஆளையோவ வந்துருவாடி, வந்துருவா. பார்க்குறியா? மாமா, வேண்டாம் மாமா, வேண்டாம் மாமா, வேண்டாம். என்ன வேண்டாம்? என்ன வேண்டாம்? சொல்லு. எதுவும் வேண்டாம். நீங்கள் மீன் பண்ணுறதில்ல, எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இங்கே வாய் நான் அப்படியே அழ ஆரம்பிச்சிருப்பா. இங்கன்னா அப்படியே தயங்கு செம்ம கோவம் வருது. எதுக்காக இப்படி இருக்கா? எதுக்காக இப்படி பண்ணுறா?
டோட்டலாக அப்படியே கேரக்டர்லாம் அப்படியே அவள் கிடையாது, அவள் இல்லை இது அப்படின்னு சொல்லி இங்கே உங்ககிட்ட தயங்க வந்து அப்படி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி அவரோட ஹேண்டெல்லாம் அப்படி ப்ளே ஆகுது. சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் மோசமாக அப்படி கிஸ் பண்ணுறாரு. அப்படி ஒரு மாதிரி அவரோட ஹேண்ட்ஸ் எல்லாம் உங்கள் மேலே அப்படி ப்ளே ஆகிட்டே இருக்கா. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. வேண்டாம் மாமா, மாமா, மாமா தொடாத மாமா, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவர் வந்து உங்கள் முந்தானியில் கை வச்சிருப்பாரா? மாமா வேண்டாம் மாமா, மாமா வேண்டாம், விடு மாமா, விடு மாமா, வேண்டாம். என்ன என்னதான் பிரச்சனை? சொல்லு சொல்லு. இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்க. அவர் டக்குன்னு உங்கள் முந்தானே அப்படியே பிடிச்சி இழுத்துருப்பாரு. நீங்கள் விட்டுருப்பீங்க. அப்போது அவர் பிடிச்சி இழுத்த உடனே உங்கள் செஸ் சைடு தான் பார்க்குறாரு. காட்டு ஆமாம், காட்டு, எனக்கு வேணும், நான் பார்க்கணும்டி. மாமா இல்லை, வேண்டாம் மாமா, வேண்டாம், நான் பார்க்கணும் மைன், நான் பார்க்கணும். எனக்கு உரிமையானதுடி இது. நான் பார்க்காம சொல்லு. வேண்டாம் மாமா, அதனால தான் சொல்கிறேன், வேண்டாம். ஏன்? நான் பார்க்கணும்டி. ஜஸ்ட் நீ அங்கே பச்சை குத்திருக்கன்றது காதால் மட்டும் தான் கேட்டேன். நான் பார்த்ததில்ல. நம்புறேன்டி. கம்மி. இல்லை வேண்டாம், ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கையெழுத்து கும்பிட்றீங்க. என்னடி பண்ணுற? காமிக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி டக்குன்னு என்ன பண்ணியிருப்பாரு, அவரோட ஷர்ட்டெல்லாம் கழுத்து இப்படியே விட்டு எறிகிறாரு. மாமா மாமா என்ன பண்ணுறேன்? மாமா மாமா நான் கூட நான் கூட காமிக்கிறேன் மாமா. நீ ட்ரெஸ்ஸெல்லாம் இது கழட்டாத மாமா, கழட்டாத மாமா, வேண்டாம் மாமா, வேண்டாம் மாமா, வேண்டாம் மாமா, ப்ளீஸ் மாமா, வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப அப்படியே கை கால்லாம் அப்படி ஷிவர் ஆகுது. ஏன் அவன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஷர்ட்டில் அப்படி விட்டு எரிஞ்சிருப்பார்ல. திரும்ப என்ன பண்ணியிருப்பார், ஏய் இல்லை இல்லை, இதுக்கோ வேண்டாம் மாமா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை அப்படியே காம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய ப்ளவுஸ் அப்படியே ஒரு பட்டன் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். என்ன பண்ணுற? நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுற? என்னன்னு சொல்லு. இல்லை காமிக்கிறேன் அம்மா. என்ன காமிக்க போகிறேன்? அதான் கேட்டிங்கல்ல. வேண்டாம், நீ அன்னைக்கு விருப்பப்பட்ட காமிக்கிறியோ அன்னைக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நீங்கள் வந்து 2 பட்டன் அப்படியே கழட்டியிருப்பீங்க. அதாவது ஹூக்கை வந்து உங்களுடைய ப்ளவுஸ்லேருந்து கழட்டியிருப்பீங்க. அவரை போட்டு விடுறாரு. முந்தானை எடுத்து மூடிட்டு அவர் அப்படியே உங்களை கட்டி பிடிக்க, ஷர்ட் போட்டுக்கிறியா ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா. ஏடி டவலோட கூட பார்த்துருக்க, என்ன போவனுக்க ப்ளீஸ் இப்போ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஷர்ட் வந்து எங்கேயோ பறந்துருக்குமா, டக்குன்னு அதை போய் எடுக்கிறதுக்கான இதெல்லாம் இருக்குல்ல, இருக்கிற பெட்ஷீட் எடுத்து அப்படியே கவர் பண்ண மாதிரி படுத்துக்கிட்டு கிட்ட அப்படியே நகர்ந்து வரார். ஆமாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போ உன்னோட ஹக் வேணும், தரவே மாட்டியா? ஆமாம் என்ன ஏன் பிரச்சனை உனக்கு? எதையும் சொல்லவும் மாட்டேன். நான் வந்தால் கூட வேலைக்கு போகிறேன், பிடிக்கல, வாக்கிட்ட. ஆமாம் வாக்கிட்ட, எனக்கு வேணும். உனக்கு வேணும்னா நீ இரு, உனக்கா எப்போ தோணுதோ நீ திரும்ப கட்டுப்படி. ஆனால் என்னால் இருக்க முடியாடி, இருக்கவே முடியாது, வா. ஆமாம் நீயா வரையா, நான் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நகருவாரா. நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நகர்ந்து வருவீங்க. அவர் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி ஒரு இழு தான் இழுத்துருப்பார். அப்படியே அவருடைய ஆமில் வந்து அப்படியே நீங்கள் படுக்கிற மாதிரி இருந்திருக்கும். அவர் உங்களை அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நல்லா தூங்குறாரு. ஆல்ரெடி ட்ரிங்க் பண்ணியிருப்பார் இல்லையா, நல்லா தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் தான் கொஞ்சம் பயந்த மாதிரி அப்படியே படுத்திருப்பீங்க. பயத்துலேயே நல்லா தூங்கியிருப்பீங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுந்திருப்பீங்களா, அவர் இன்னமும் உங்களை கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்கிட்டுருப்பாரா. மாமா 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 ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே உருவி விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே நகர்ந்து அப்படியே போயிருப்பீங்களா. ஏய் மாமா
முழிச்சிட்டு இருந்தியா? ம், ஆமாண்டி. சரி, உனக்கு என்னென்ன வேணுமோ பேக் பண்ணிக்கோ. இன்றைக்கி சாயங்காலம் ஒரு 4:30 ஃப்ளைட்டு. நம்ம ஒரு 2 o'clock இங்கேருந்து கிளம்பிடணும், புரியுதா? மாமா, நேத்தி சொன்னது தான் புரியுதில்ல. ஊரில் இருக்கிறவங்களுக்காகலாம் என்னால் வாழ முடியாது. கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கீழே போயிருப்பார். நீங்கள் தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போயிருப்பீங்க. அவர் அந்த ஷர்ட் இல்லாத அப்படியே கீழே இறங்கி போயிருப்பாரா? டேய், என்னடா? அம்மா, ஏற்ற சொன்னது தான். இன்றைக்கி 4:30 மணிக்கு ஃப்ளைட்டு. 2 மணிக்கெலாம் கிளம்பிடுவோம், புரியுதில்ல. பார்த்துக்கோங்க, எது ஒரு நாள் ஜங்கு கூட இருந்து பார்த்துப்பான். டேய், அதுக்குன்னு அம்மா, அவள் ஊரில் இருக்கிற 4 நாதாரி நாய்களுக்காக பயப்படுது. அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதும்மா. அவளை இப்படியெல்லாம் என்னால் பார்த்துட்ருக்க முடியாது. அவளை நான் முதல்ல சிரிக்க வைக்கணுமா? அழுதுகிட்டே இருக்கா. நைட்டு ஃபுல்லாக அழுக. என்னால் கேட்க முடியல. நடுறதெல்லாம் என்னால் தாங்க முடியலம்மா, புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மேலே வந்திருப்பார். நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பாட்டு வெளில வருவீங்களா? ஏண்டி, உள்ளே தான் ட்ரெஸ் மாற்ற சொல்லிச்சா? இல்லைம்மாம்மா. சரி, ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயங்கம் போய் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு பாரு. அன்றைக்கி அப்படி தான் ஆஸ் யூஷுவல் காலையில் டிஃபன் வந்து அவர் கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு வராரு. நீங்கள் கீழே போயிட்டு இன்னும் உங்கள் மாமியார் மாமனார் யாரையுமே பார்க்கல, ரியாவை கூட பார்க்கவே இல்லை. மேலே தான் ட்ரெஸ்லாம் நீ பேக் பண்ண, நீ யாருக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போது கரெக்டாக ஒரு 1:30 அப்போது கீழே கூப்பிட்டு போகிறாரு. ஆமாம், இருந்தாலும் நீ இதோ போர்வேன் எல்லார்கிட்டையும் போயிட்டு வரேன்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு வரேன். நேரம் உன் வீட்டுக்கு போகிறோம். உங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு ஜங்குக்கு வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுவான், புரியுதில்ல? ம், சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு கடைசியாக ஜங்குக்கு தான் கூப்பிட்டு வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறாரு. அண்ணா, அம்மாவை பார்த்துக்கோங்க, அப்பாவை பார்த்துக்கோங்க, எதுனா கால் பண்ணுங்கண்ணா. இதோ பாருமா, போ, பத்திரமா போ. நீ திரும்ப இந்தியாவுக்கு வரும்போது சிரிச்சுக்கிட்டியா அண்ணான்னு கூப்பிட்டு வரணும், புரியுதா? ம், சரிங்கண்ணா, மறந்துடாதீங்கண்ணா. அம்மாவை பார்த்துக்கோங்கண்ணா, அப்பாவுக்கு எதுனாண்ணா சொல்கிறேம்மா, பத்திரமா போண்ணா. ரைட்டு டைம் ஆச்சு, போ. அண்ணன் அங்கேருந்து எல்லாரையும் பார்த்துக்குறேன், பத்திரமா போயிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கொரியாவுக்குமே வந்திருப்பீங்க. பாரு, இங்கே எல்லாமே புதுசாக தான் இருக்கும். எதை பார்த்தோம் பயப்படாத, நான் இருக்கேன், புரியுதா? கைப்பிடி மாமா, கையை போடுறே. ம், சரி மாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தயங்கோட கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு போகிறீங்க. அவர் உங்களை அப்படியே ஒரு பக்கம் ஷோல்டர்லேயும் ஒரு கையை அப்படியே பிடிச்ச மாதிரியும் அப்படியே கூப்பிட்டு போயிருப்பார். இப்போ அப்படி தான் வீடுமே வந்திருக்கும். இரு ஒரு நிமிஷம் மாமா, இருடி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கார்லேருந்து ஃபஸ்ட்டு கீழே இறங்கிட்டு உங்கள் சைடில் வந்துட்டு உங்களை அப்படியே தூக்குறாரு. மாமா, என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை மாமா, நான் நடந்து வரேன். என் பொண்ணாடி இங்கே நடக்கலாம் கூட, பறக்கணும், புரியுதில்ல? நீங்கள் சிரிக்கணும் முடியுமால? சரி மாமா, சரி, சிரித்தா மட்டும்தான் உள்ளே கூட்டு போவேன், இல்லைன்னு வச்சுக்கேன். மாமா, பைத்தியமா உனக்கு? விடு, இது பாரு, விடு மாமா, அரைஞ்சிட போகிறேண்ணா. வேன், ஆமாம்மா, அரைஞ்சிருவேன், கீழே விடு, சும்மா சும்மா தூக்கிக்கிட்டு மீன்ஸில் உங்களுக்கு கண்ணில் திரும்ப டீயர்ஸ் வந்திருக்கும். அவர் விட்டுருக்கலாம் மாட்டார். இப்போ கடைன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு தான் தூக்கிட்டு வந்திருப்பார். அங்கே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கு தான், அப்படியே ஃபிங்கர் பிரிண்ட் வச்ச உடனே ஓப்பன் ஆகிருக்கும். மாமா, விடு மாமா, என்ன பண்ணுற? அக்கத்து பக்கத்தில், எங்கள் அக்கத்து பக்கத்தில் இல்லை, வீட்டுக்குள்ளால கூட வந்து பார்த்தா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை அடி மாமா அப்படின்னு சொல்லி அவரோட ஷர்ட் அப்படியே இந்த பட்டன் இருக்கும் இல்லையா, கலர் பட்டனுக்கு கீழே அப்படியே பட்டன்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு 2 பட்டன்ஸ் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. உனக்கு கீழெலாம் விட மாட்டேன். மாமா, கீழே விடு மாமா, என்ன பண்ணுற மாமா, கீழே விடு, இதை பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்க, கீழே விடு. நீக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல தானே, ஏன் இப்படி பண்ணுற? கீழே விடு. ம், உன் வாய் தான் சொல்லுது, உன் மனசுக்கு என்ன பிடிக்கும்டி, உன் மனசுக்குள்ளே இருக்கிற என்ன தூண்டி வெளில எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து கிச்சனோட அந்த கவுண்டர் டாப் இருக்கும் இல்லைங்களா, அதில் உட்கார வைக்கிறாரு. மாமா, என்ன? ம், சொல்லு, இப்போ என்ன சொல்லணுமோ சொல்லு, தள்ளு, நீ தள்ளு மாமா மேலே. இப்போ பாரு, ஏதாவது பைத்தியம் மாதிரி பண்ணுவேன், இப்போ ரொம்ப ரொம்ப அது மூலம் முத்திச்சு போல
அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே செஸ்ஸில் பாயிண்ட் பண்ண மாதிரி அப்படியே தள்ளி விடுறீங்க. ஆனால் இங்கே தள்ள அப்படியே பம்ப் ஆகிட்டு உங்ககிட்ட தான் வந்து வராரே தவிர அவர் தள்ளி போக மாட்றாரு. என்ன தான் மாமா பிரச்சனை உனக்கு? நீ தாண்டி அழகு என்னோட பெரிய பிரச்சனை. மாமா யாராவது யார் இருக்காங்க? அப்படி யாரும் தான் எனக்கு பிரச்சனை இல்லடி. நான் தான் சொன்னேன், வீட்டுக்குள்ளால் வந்து பெட்ரூம்குள்ளால் வந்து பார்த்தா கூட எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நீயும் பொண்டாட்டிடி. சொல்லு, யாருக்கு அந்த தைரியம் இருக்குது, யாருக்கு அந்த உரிமை இருக்குடி என்னை உங்ககிட்டேருந்து பிரிக்கிறதுக்கும் இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்கிறதுக்கும்? எனக்கே அந்த உரிமைலாம் இல்லை மாமா. ஆமாண்டி, உனக்கே அந்த உரிமைலாம் இல்லை தான். சரிப்பா மாமா, வாடி உப்பு மூட்டை. மாமா என்ன பண்ணுற? ஏண்டி என் மேலே இப்படி தானே இருப்ப? இல்லை என்ன ட்ரை பண்ணுற? தெரியுதுல்ல, ஏதோ ட்ரை பண்ணுறேன், பழசெல்லாம் ட்ரை பண்ணுறேன்னு தெரியுதுல்ல. இரு மாமா, அது அது வேறு ஒன்றும் வரலை. வா. இல்லை நான் வரல. ஏண்டி இன்னும் மாடி தூக்கிட்டு வந்து உன்னை உட்கார வைக்க தெரிஞ்சவனுக்கு தூக்கிட்டு போக தெரியாதான்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே உப்பு மூட்டை அப்படியே தூக்கிடுறாரு. பின்னாடி பக்கமாக திரும்பிட்டு இங்கே அப்படியே ஷாக்கு. மாமா ரெடி? அப்பண்ணே தாவணி போட்டிருப்பேன். இப்போ சாரி, வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை எனக்கு ஒன்றும். மாமா விட்டுமா, என்ன பண்ணுற? விட்டு. விட்டேன், நான் போயிட்டு அப்புறம் விட்டுறேண்ணே. மாமா என்னடி? மாமா கீழே விடு, கீழே விடு 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 விடு. ஏண்டி கல்யாணத்துக்கு முன்னாடி வீடெலாம் சொல்ல மாட்டேடி? நேரம் கை என் நெஞ்சு மேலாம் தடவி அது எதுன்னு ஏதாவது பண்ணியிருப்பல்ல? அம்மா என்ன நான் என்ன பேசுகிறேண்ணா? நீ தாண்டி டாட்டி டாக்ஸாக பேசுவேன். இப்போ என்னண்ணா என்னை பேச விட மாட்டேற? மாமா ஆமாம். ஓ மாமா தான் சொல்லு நீ சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டெப் அப்படி ஏறாரு. அந்த ஸ்டெப்பு ஏற உன் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி வழியுது. ஏண்டி அழறியா? இல்லை மாமா. அழறியா என்ன? இல்லை 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 ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையெடுப்பீங்களா? அவர் கை இன்னும் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு மேலே கடன்னு சொல்லிட்டு ஏறி போயிருப்பாரு. பாரு இங்கே பாரு மாமா, ஒன்றும் இல்லை இங்கே பாரு. ஞாபகம் வந்தது தானே உனக்கு? சொல்லுடி, ஞாபகம் வந்தது தானே? என்ன மாமா என்ன பேசுகிற? எனக்கு நல்லா தெரியும்டி, மலை கோயிலில் உன்னை இப்படி தானே தூக்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்குறாரு. பட் ஆனால் அவர் உங்களால் பார்க்கவே முடியல. கண்ணில் தண்ணி தானே அப்படியே ததும்பி வந்துகிட்டே இருக்கு. அடி ஆனால் உனக்கு அழ மட்டும் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்டுகிட்டே இருப்பார். உங்கள் கண்ணில் அது தெரியல, தானாக வழியுது. அது ஒரு மாதிரி, அதாவது முன்னாடி நம்ம வற்புறுத்தி அவரை தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கையை வலிக்குது காலை வலிக்குது, ஐயோ அத்தை தூக்கிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரியா கிட்ட உங்கள் மாமா அத்தை கிட்டலாம் வேஷம் போட்டு நீங்கள் தூக்கிட்டு போக சொல்வீங்க. அப்படியே ஏனோ தானோ அப்படியே கடமைக்கு தூக்கிட்டு போகிற மாதிரி அவர் தூக்கிட்டு போவார். மனசுக்குள்ளால லவ் இருக்கும். பட் ஆனால் அவர் காமிச்சிக்காத மாதிரி அவர் ரசிப்பார். உங்களுக்கே தெரியாமல் அவர் ரசிச்சிருப்பார். பட் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இல்லை மாமா இல்லை, எனக்கு தூக்கம் வருது, படுத்து தூங்கிக்கு வா. தூக்கம் வருது, சரி படு. நானும் மாமா தனியாக? இல்லை, நீ என்ன கட்டி பிடிச்சிட்டு தான் படுக்கணும். இல்லை, கட்டி பிடிச்சிட்டு தான் படுக்கணும் மாமா. அப்படம் சொல்லு, எதுக்கட? இல்லை, வா கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருப்பீங்க. அவர் வந்து உங்கள் ஃபேஸை பார்த்த மாதிரி உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துருப்பாரா? மாமா நான் திரும்பிக்கிறேன் மாமா, உன்னை நான் பார்க்க முடியல, ப்ளீஸ் இப்போ மட்டும். அப்புறமா நீ எப்போ சொன்னாலும் உன்னை பார்த்துட்டு படுக்கிறேன், கட்டி பிடிச்சிட்டு கூட படுக்கிறேன். என்னால் இப்போ உன் முகத்தை பார்க்க முடியல, ப்ளீஸ். ஒரு மாதிரி தொண்டைக்குள்ள அடைக்குது மாமா, ரொம்ப அழணும் மாமா, நான் திரும்பிக்கிறேன், ப்ளீஸ் திரும்ப வந்து முன்னாடி படுக்காத மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பியிருப்பீங்க. ஏன்னா அப்படியே டக்குன்னு அது என்னவோ தெரில, தூண்டி விட்ட மாதிரி இப்போது அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. அது மறக்கணும்னு நினச்சா கூட மறைய மாட்டேங்குது உங்கள் மனசுக்குள்ளால இருந்து. திரும்ப நம்ம மாமா பின்னாடி இப்படி ஓடணும் இல்லை, இப்படி வந்தோம் இல்லை, மாமா நம்மளை எப்படி சொல்வார் இல்லை,
அப்படின்னு சொல்லி அதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படியே அழுகையாக குட்டுது. இந்த 2 வருஷம் வாழ்க்கை பறி போயிடுச்சு அப்படின்றது அது மட்டும்தான் ஓடுது. இப்போ உங்கள் கையில் உங்கள் மாமா இருக்கார், திரும்ப நம்ம வாழ்க்கை கிடச்சிருச்சு அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியவே இல்லை. அது ரொம்ப துக்கம். அப்படியே தொண்டையை அடைக்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. பாரு மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ் அது மாமா, எனக்கு புரியுது, அது எல்லாம் பாஸ்ட்டுன்னு புரியுது. பட் ஆனால் என்னால் ஏற்றுக்க முடியல. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவர் உங்களை பேக்கப் பண்ண மாதிரி கட்டி பிடிச்சிக்கிட்டு அவர் நீங்கள் எப்போ அழுறத நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்கீங்க. அப்படியே அழுதுகிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் அப்படியே தூங்கியிருப்பீங்க. இப்போது அப்படியே கொஞ்சம் நகர்த்தி படுக்க வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டு உங்களை இறுக்கி அணைச்சிக்கிட்டு அவருமே படுத்திருப்பார். இப்போது ஒரு ஈவினிங் ஒரு 7 o'clock அந்த மாதிரி ஆயிருக்குமா. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எழுந்திருப்பீங்க. அவர் இன்னும் தூங்கிட்டே இருக்காரு. மாமா மாமா சொல்டே, ரொம்ப 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 நேரம் தூங்கிட்டோம் மாமா, எந்திரிங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பீங்களா. அங்கே சாரீலாம் கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி இப்படியே இருக்கு. ஏண்டே படடி. இல்லை மாமா, ரொம்ப நேரம் தூங்கிட்டேன், எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிப்பீங்க. அந்த சாரீலாம் அப்படியே கலைஞ்ச மாதிரி உருவிட்டு வருது. இப்போது அதை எடுத்து அப்படியே நீங்கள் ப்ளீட்லாம் அப்படியே வச்சுட்டு நீங்கள் சொருவிட்டு இருப்பீங்களா. அவர் அப்படியே திரும்ப எந்திரிச்சு வந்து உங்களை பேக்கப் பண்ணுறாரு. உன்னோடே ஏ மாமா சொல்லு, சாரி கட்டி விடவா மாமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீட்ஸ்லாம் அப்படியே எடுத்து அப்படியே வைக்கிறாரு. மாமா என்ன மாமா ட்ரை பண்ணுற நீ? முன்னாடி நீ என்கிட்ட என்னெல்லாம் ட்ரை பண்ணியோ அதெல்லாம் நான் உன்கிட்ட ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி தானே? என் முன்னாடி வந்து இப்போ மாமா எல்லாத்தையும் நோட் பண்ணுவாண்டி. என்ன என் மனசுக்குள்ளால் இருந்தும் அவன்கிட்ட காமிச்சிக்கிட்டது கிடையாது. அதெல்லாம் உனக்கு வலிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். திரும்ப நீ அழுதுன்னு வச்சுக்கேன். என்னால் முடியல, அழுக தான் வருது. இப்போ கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது, கண்ணிலேருந்து கொட்டிக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப அழுதுகிட்டே இருப்பீங்க. ஐயோ அழாதடி, வா எங்க சரி இரு, போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ப்ரஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வராரு. நீங்கள் அப்படியே கிச்சன் போய்ட்டு ஏதாவது செய்யலாமா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அங்கே எதை எடுத்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே உங்களுக்கு தெரில. ஏன்னா அங்கே எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு அதில் எதுவுமே இல்லையா. அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருப்பீங்க. என்னடி என்ன உனக்கு தெரிஞ்சதில்ல எதுவும் இல்லைன்னு நான் பார்க்குறேன். நாளைக்கு மெய்டு வந்துடுவாங்க, எதுவும் ஃபீல் பண்ணாத. திடீர்னு கிளம்பி வந்துட்டதால அவங்க வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு வர முடியல. நாளைக்கு வந்துடுவாங்க. மாமா இல்லை ஏன்டி, நம்ம ஊர்லேயே உன்னை வேலை செய்ய சொல்ல மாட்டேன், இங்கே வந்து எப்படி சரி வா வெளில போகலாம். எங்கே வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்கே அப்படின்னு சொல்லி சில இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாரு. ஃபைனலாக வந்து நீங்களும் அவரும் வந்து சாப்பிட்ருப்பீங்க. உங்களுக்கு சில ஃபுட்ஸ்லாம் பிடிக்கல, செட் ஆகலை. பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. ஏண்டி நல்லா தான் பேச அம்மா, சரி அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடும், வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாரு. அப்படி தான் வந்து அன்றைக்கி நைட்டுமே வந்து கட்டி பிடிச்சிட்டு உங்களை தூங்கியிருப்பார். நீங்களுமே சம்டைம்ஸ் வந்து உங்களை அறியாமல் அவரை கட்டி பிடிச்சி தூங்குவீங்க. இப்படி தான் ஒரு 5 months கிட்ட அப்படியே கிராஸ் ஆகிருக்கும். அவர் உங்ககிட்ட கேஷுவலாக பேசுவார். பட் நீங்கள் வந்து மாமா இது பண்ணட்டுமா அது பண்ணட்டுமா ஆஸ் அ ஒய்ஃபாக நீங்கள் உங்களுடைய கடமையை செய்கிறதா நினச்சி தான் பண்ணுவீங்களே தவிர ரொம்ப உரிமையை எடுத்து அந்த பழைய அந்த ஒயனா நீங்கள் இப்போ வரைக்குமே நீங்கள் மாறவே இல்லை. இப்போ வரைக்கும் அவர் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கார். பட் நீங்கள் எந்த ட்ரைலையுமே மாறாமல் இப்போ வரைக்கும் நீங்கள் உங்கள் கடமையை செய்கிறதா நினச்சி தான் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போ அப்படி தான் ஒயின் ஒயன் சொல்லுங்கம்மா. ஆண்டி இப்போ கூட மாடி மாமா இல்லை சரி நான் ஏதோ கேட்கலடி. மொபைலில் ஏதோ பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே பால் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு மாமா குடிச்சிட்டு படுத்துக்கோங்கண்ணே, எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குது, படுத்துறேன். ஏண்டி என்னாச்சு? இல்லை மாமா மாத்திரை போட்டிருக்கேன், அப்படியே தூங்கினா சரியாக நினைக்கிறேன், படுத்துக்கிறேன். சரி படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் எடுத்து அவர் குடிச்சிட்டு ஏண்டி பால் குடிச்சியா
இல்லை மாமா வேண்டாம். எந்திரி மாமா, டேப்லெட் போட்டேன், அதுக்கு மேலே எதுவும் வேண்டாமே. சரிடி படுத்துக்கோ, இப்போ நானும் லைட் ஆஃப் பண்ணுறேன். மாமா பரவாயில்ல, லைட் ஆஃப் பண்ணுறேன், எனக்கு தூக்கம் வருது. நீ எப்போ வருவேன்னா நானே உட்காந்துட்டு இருந்தேன். இல்லை நான் இதுக்கு ஃபோன்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வழக்கம் போல தான் அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. மாமா என்னாடி? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்துருப்பீங்க. திரும்படி இல்லை மாமா, தலை வலிக்குது. அதான் மாத்திரை போட்டிருக்கேன்றல, 10 நிமிஷத்தில் தானாக சரியாயிடும். நீ தூங்கினதுக்கப்புறம் உனக்கு தெரியாமல் படுக்கிற மாதிரி இருக்குடி. திரும்படி மாமா, திரும்புவோம். உன் முகத்தை பார்த்துட்டே படுக்கணுடி, அப்போதான் தூக்கம் நல்லா வருது. இல்லைன்னா ஒரு மாதிரி உன் முகத்தை பார்க்காம படுக்கிறது ஏதோ ஒரு மாதிரி கனவுல கூட உன் முகத்தை சரியாக பார்க்க முடிய மாட்டேங்குதுடி. பாரு இந்த பக்கம் திரும்ப. மாமா திரும்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே திருப்பி படுக்க வச்சுருப்பாரு. நீங்கள் அப்படியே கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. எப்படி இருந்தவ, சரி ஓகே, எதுக்கு எப்படி இருந்தவன்னு பழசையும் நினச்சிட்ருக்கணும். இப்போது நம்ம கையில் இருக்கால, இதை நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே உங்களை எப்பயும் கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறவர் தான். இன்றைக்கி என்னவோ தெரில, ரொம்ப அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறாரு. மாமா ரொம்ப நெருக்கமாக இருக்கும் மாமா, கொஞ்சம் லவ் தெரிலடி, ரொம்ப இறுக்கமாக கட்டி பிடிச்சேன்னு தோணுது எனக்கு தெரில. பெட்டர் ப்ளீஸ் டே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்திருக்காரு. உங்களுக்கும் அது பாமா தான் ஃபீல் ஆகுது. பட் என்னவோ தெரியல, ஒரு மாதிரி இது வேறு மாதிரி சென்சேஷனாக பாமா ஃபீல் ஆகுது. அவருக்கும் அங்கே வேறு மாதிரி தான் ஃபீல் ஆகிருக்கும். ஒயன் மாமா என்ன பண்ணுற? மூச்சு கத்து எதுக்கு இப்படி தெரியல. ஒயன் மாமா தெரியலடி, தப்பு பண்ணணும்னு தோணுது, தெரியல ப்ளீஸ் மாமா வேண்டாம், தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிக்கிட்டே அப்படியே உங்களுடைய கழுத்தெல்லாம் அப்படியே உரசிக்கிட்டு உங்கள் கழுத்து, உங்கள் காது, உங்கள் மூக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமாக அப்படியே ஸ்மெல் பண்ணிக்கிட்டு அப்படியே உரசிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி அது வைப்ரேட் ஆகுது. மாமா 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 என்ன என்ன பண்ணுறேன் மாமா, வேண்டாம், தெரில ஏன்னு தெரில, இது 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 ஏன் இப்படி இப்படி தோணுன்னு தெரில. சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. புரிஞ்சுக்கூடி, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இதை பண்ணது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கங்கே அப்படியே உரசிட்டு இருந்த மனுஷன் இப்போது அப்படியே டீப்பாக உங்ககிட்ட அப்படியே கிஸ் பண்ணுறாரு. மாமா மாமா வேண்டாம் மாமா, என்ன பண்ணுறேன் மாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தள்ள ட்ரை பண்ணுறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கும் அந்த கிஸ் வேணும்னு தோணுதா? நீங்கள் இப்போது அதை ஃபீல் பண்ணுறீங்க. பட் ஆனால் பேக் கிஸ் பண்ணல. ஓகே வாடி உனக்கு அம்மா இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் நீங்கள் அவரை பிடிச்சி தள்ளலை. சேம் டைம்ஸ் வேணான்னு சொல்லலையா? அவர் இப்போது அப்படி தான் உங்ககிட்ட அப்படி டீப்பாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. மாமா என்ன ரெடி இல்லை, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல எனக்கு தெரில, ஒரு மாதிரி ஏதோ பண்ணுது ஏதோ என்ன மாரி ஏதோ பண்ணுது தெரில இவ்வளோ கிட்ட நீ எத்தனையோ நாள் இருந்திருக்க, கட்டிப்பிடிச்சி தூங்கியிருக்க. ஆனால் இவ்வளோ நெருக்கமாக பண்ணணும்னு தோணுதே இல்லை சொல்லு தப்பு பண்ணணும்னு தோணுது சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேலே அப்படியே அந்த சென்சேஷன்லேருந்து வெளில வரவே இல்லை. அவரோட அப்படியே நெக்கு என்ன பண்ணுது, அப்படியே அங்கங்கே உரசிக்கிட்டே இருக்குது, கை இப்படியே ஆகிட்டே இருக்குது. பட் ஆனால் உங்கள் ட்ரெஸ்ஸு கலையில். சம்டைம்ஸ் அவருடைய கை அப்படியே தடவிக்கிட்டே இருக்குது, உங்கள் மேலே ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே இருக்குது, உங்கள் கழுத்துக்கிட்ட ஒரு மாதிரி சென்சேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. சொல்லுவேன் ஓகே சொல்லுவேன்
மாமா ஓகே சொல்லு வைன், என்னால் முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ சொல்லு, நீ சொல்லு வைன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் ஒரு அப்படியே ட்ரை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. நீங்கள் லைட்டாக அப்படியே தலையை மட்டும் அசைச்சிருப்பீங்க, பட் நீங்கள் வாயால் ஓகேன்னு சொல்லியிருக்க மாட்டிங்களா? அவர் தலையாட்டினதே போதும்னு சொல்லிட்டு அப்படியே கடன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு, உங்கள் முன்னாடி அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணிக்கிட்டு அங்கங்கே அப்படியே சும்மா அப்படியே ரப் பண்ணிக்கிட்டு இருந்த மனுஷன் அப்படியே அவர் தொடுற இடம் ஃபுல்லாக ஒரு மாதிரி செவந்து போகுது, ஒரு மாதிரி பர்பிள் மார்க் மாதிரி ஆகுது. என் என் மாமா, மாமா என்ன 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 பண்ணுற மாமா? ம் ம் அப்படிதான் அப்படிதான் இருக்கும். ஓகே உனக்கா? ஓகேவா? உங்ககிட்ட கேட்குறேன், சொல்லு சொல்லு வைன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுகிட்டே இருப்பாரா? நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்லேயே இல்லை, நீங்கள் என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியலன்ற ஒரு கண்ட்ரோல் மீறின ஒரு ஸ்டேஜில் தான் நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்களா? நீங்கள் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. ஏன்னா அவர் அவ்வளோ ட்ரை கொடுத்துருப்பாரு. மாமா, மாமா என்ன பண்ணுற மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் இப்போது என்ன எந்த நிலமையில் இருக்கீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியல. இப்போ அப்படி தான் உங்களுடைய ப்ளவுஸு இன்னர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியிருப்பார். நீங்கள் இப்போது ட்ரெஸ்லெஸ்ஸாக இருந்துகிட்ருப்பீங்க. இப்போ தான் பார்க்குறாரு உங்கள் செஸ்ட் பார்ட் கிட்ட அவரோட பேர், அதாவது அந்த ப்ளவுஸ்க்குள்ளால் அடங்குற மாதிரியே பச்சை குத்திருப்பீங்க நீங்கள். அங்கே அந்த பச்சை குத்தி இருந்தது இல்லையா, அந்த இடத்துல மட்டும் இவ்வளோ கிசஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த ப்ரெஷ் சைடு மட்டுமே அவர் அவ்வளோ சக் பண்ணி அவ்வளோ பண்ணி ஒரு மாதிரி வேறு மாதிரி சென்சேஷன் கொடுத்துட்டே இருக்காரு. நீங்களும் வந்து அதை வேண்டான்னு சொல்லவே இல்லை. அந்த பைப்புக்குள்ளால் போயிட்டீங்க. அதுலேருந்து உங்களால் வெளில வரவே முடியல. அப்படி தான் அவர் என்ன பண்ணாலும் இப்போ நீங்கள் தடுக்கிறதில்ல. சம்டைம்ஸ் நீங்கள் ரிட்டன் நீங்கள் அதை திரும்ப கொடுக்காம அதை அப்படியே ஏற்றுட்டு ஒரு மாதிரி அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. அவர் என்ன பண்ணியிருப்பார், அவருடைய ஷர்ட்டு அப்படியே பேண்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பாக்ஸரோடு இருந்துகிட்டு ஒயின் என்ன பண்ணுவா ஒயின் பாரு மாமா, மாமா நீ என்ன பண்ணுற மாமா, என்ன பண்ணுற மாமா, தலை என்ன பண்ணுற கேட்டு தானே? இல்லை மாமா, இல்லை என்ன நீ என்ன என்ன பண்ணுற தள்ள மாமா, தள்ள மாமா, என்ன ஒயின் பண்ணுற? உங்ககிட்ட கேட்டு தானடி ஸ்டார்ட் பண்ண. என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கையை அப்படியே பின் பண்ணியிருப்பார். இப்போது திரும்ப அவருடைய பாக்ஸர் அப்படியே ரிமூவ் பண்ணியிருப்பாரா? நீங்கள் அப்படி கத்தி அலறீங்க. என்ன பண்ணுற பாரு பாரு, உங்ககிட்ட கேட்டு தானே ஸ்டார்ட் பண்ணுவான்னு கேட்டல்ல, சொல்லுடி மாமா. மாமா வேண்டாம் 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 மாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப கத்தி அலறீங்க. வேண்டாம் 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 போயிடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்தி அலறீங்க. உங்களால் அவரை பார்க்கவே முடியல. அவர் நீக்கிட்டாக போய் இருந்துகிட்ருக்காரு. சென்மேம்ஸ் இப்போது ரொம்ப ப்ளஷராக இப்போது வேறு மாதிரி இருப்பார்ல. ஸோ பார்க்க உங்களுக்கு முடியல. ரொம்ப கத்துறீங்க, ரொம்ப அலறீங்க. இப்போது கண்ணை மூடிட்டு மாமா ட்ரெஸ் எடுத்து போடு, வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாம் மாமா. திரும்ப அப்படியே கத்தி அலற ஆரம்பிச்சிருப்பீங்க. ரொம்ப அழறீங்க, வேண்டாம் போயிடு, ட்ரெஸ் எடுத்து போடு அப்படின்னு சொல்லி ரொம்ப கற்றுக்கிட்டே இருக்கீங்க, அழுதுகிட்டே இருக்கீங்க. பட் ஆனால் அவர் ரொம்ப ப்ளஷராக இருந்திருப்பார் இல்லையா? சம்டைம்ஸ் ஒரு மாதிரி அவரோட உடம்புல ஏதோ பண்ணுது, நீட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஓ நீங்கள் சொல்கிறது எதுவுமே கேட்கவே இல்லை. ஏன்னா இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தா இப்போ சொல்லி தானே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போது இன் பண்ணியிருப்பார். மாமா என்ன ஆமாண்டி தெரில, வேணும்னு தோணுது, வேணும் உனக்கும் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் ஆனால் அவர் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு பெயினாக ஃபீல் ஆகுது. அது கீழேன்னு மட்டும் இல்லாமல் உங்கள் மனசுக்குள்ளேயும் ரொம்ப பெயினாக ஃபீல் ஆகுது. அழுதுகிட்டே இருக்கீங்க. அந்த வீடே அதிர அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அவர் உங்ககிட்ட இப்போ ஃபோர்ஸாக அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் இப்போ என்ன நினச்சிருப்பாரு, ஃபஸ்ட் டைம்ன்றதுக்காக பயப்படுறாப்புல. சரி ஓகே போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இப்படி தான் போயிட்டே இருக்குது. பட் ஆனால் நீங்கள் அழறதை நிறுத்தவே இல்லை. கொஞ்சம் கூட நீங்கள் ப்ரெஷராக ஃபீல் பண்ணவே இல்லை. ஸ்டார்டிங் நீங்கள் ஒரு மாதிரி அந்த வைப்புக்குள்ளால் இருந்திருப்பீங்க. பட் நீங்கள் எப்போ நீங்கள் அவரை நேக்கிட்டாக பார்த்தீங்களோ, ட்ரெஸ்லெஸ்ஸாக நீங்கள் பார்த்தீங்களோ, அப்போ தான் நீங்கள் கத்தி ஆரம்பிச்சிருப்பீங்க, அலற ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் அது எதுவும் அவருக்கு புரியாமல் இப்போ அப்படி தான் அப்படியே போயிட்டே இருக்குது. நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. இப்போ வரைக்கும் அழுதுட்டு தான் இருக்கீங்க. சரி பெயினில் அழுதுட்டுருக்கா போல் அப்படின்னு நினச்சிட்ருப்பாரு. பட் ஆனால் உங்கள் மனசில் அவ்வளோ வலி இருக்கும். பட் எதுவுமே அவர் புரிஞ்சுக்காம அப்படி தான் டம்ப் பண்ணிவிட்டு மாமா மாமா ட்ரெஸ்ஸை போடு இல்லை என் முன்னாடி நிற்காத மாமா,
அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பீங்க, பெட்ஷீட் எடுத்து இறுக்கி அப்படியே பிடிச்சிக்கிட்டு நீங்க அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க இப்போ வரைக்கும். என்னடி ஆ ரொம்ப பெயினாக இருக்கான்னு சொல்லுடி சொல்லு அப்படின்னு சொல்லி உங்களுடைய வயிறுலாம் அப்படியே அப்படியே தடவி கொடுக்குறாரு. நீங்கள் அந்த கையெல்லாம் அப்படியே தட்டி தட்டி விடுறீங்க. அவருக்கு புரியல நீங்கள் எதுக்கு அழறீங்க என்னன்னு சொல்லிட்டு புரியல. அவர் இப்போ என்ன பண்ணியிருப்பாரு, அவருடைய ஒரு டவல் எடுத்தால் கட்டிக்கிட்டு கீழே போயிட்டு ஹாட் பேக் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வருவார். மாமா தயவு செஞ்சு போ மாமா போ மாமா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அழுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஏனே தெரியல. இப்போ என்ன பண்ணியிருப்பீங்க, அப்படியே பாத்ரூம் போயிட்டு ஷவரை திறந்து விட்டு நீங்கள் மட்டும் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அந்த டோரை க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவருமே இப்போ வந்துருப்பாரு. மாமா மாமா என் பக்கத்தில் வராது மாமா போ மாமா போ மாமா போ மாமா போ மாமா போ மாமா போ மாமா அப்படின்னு சொல்லி திரும்ப அழுதுகிட்டே இருப்பீங்க. அவருக்கு இன்னுமே புரியல. என்னடி பிரச்சனை, எதுக்குடி அழற இதுக்கு மாமா இல்லை இல்லை ஒன்று 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 எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் மயக்கமாக இருப்பீங்க. ஏய் பாரு பாரு ஏன் பாரு மாமா மாமா நீ நீ அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வந்திருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் மயக்கமானதில் எதுவுமே சொல்ல முடியல. அப்படியே உங்களை தூக்கி போய் படுக்க வச்சுட்டு இல்லை கட்டி பிடிச்சிட்டு போய் படுத்திருப்பாரு. அப்படி தான் அன்றைக்கி நைட் எஸ்கேப் ஆகிருக்கும். அடுத்த நாள் காலையில் அவர் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சுருப்பார். நீங்கள் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. என்னாச்சுடி எதுக்குடி நைட்டில் அவ்வளோ கத்துறேன், உன்னோட விருப்பத்தானே தானே அப்படின்னு உங்கள் தலையை அப்படியே கோதி கொடுத்துக்கிட்டே உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இவங்க அணைச்ச மாதிரியே படுத்துட்ருப்பாரு. உங்களுக்கு இப்போ தான் விழிப்பு வருதா? மாமா ஏன் மாமா அப்படி பண்ண மாமா மாமா சொல்லு என்னாச்சுடி, எதுக்கடி இப்படிலாம் கத்துற, என்ன உனக்கு பிடிக்கலையா நைட் நடந்தது? சொல்லுடி என்னதான் ஆச்சு, என்னதான் நீ புதுசு புதுசாக பண்ணுற சொல்லு. உன்னோட விருப்பத்தோட தானடி தொட்டேன். ஏடி உனக்கு பிடிக்காமையா? சொல்லுடி சொல்லுவேன். உனக்கு பிடிக்கலையா சொல்லுவேன். நைட் நீ கத்துனது என்னவோ எனக்கு இப்போ தான் ஒரு மாதிரி தோணுதுடி. நான் ஏதோ என்னோடய ஆசையை தீர்த்துக்கிட்ட மாதிரி எனக்கு ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கு. சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி உங்களை உலுக்கிக்கிட்டே, அதாவது உங்கள் ரெண்டு ஷோல்டரையுமே அப்படியே பிடிச்சி ஆட்டுக்கிட்டே கேட்டுட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு பக்கம் அப்படியே கண்ணில் தண்ணி வருது. பாரு ஓயன் ஆனால் உனக்கு கத்தி பாரு பாரு அழாத அழாதடி, என்னதான் ஃபீல் பண்ணுற என்னன்னு சொல்லி தொல்லடி. நான் முடியல, உன்னை விட எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லு. உனக்கு பிடிக்கலையா? இனிமே உன்கிட்ட வரல சொல்லு சொல்லுடி. ஆனால் அங்கே அங்கே நீ பச்சை குத்துன இடத்த மட்டும் என்னால் பார்க்காமலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்ஷீட்டால் கவர் பண்ண மாதிரி தான் படுத்துட்டு இருந்துருப்பீங்க இவ்வளோ நேரம். அவர் கவர் பண்ணி விட்டு தான் படுக்க வச்சுருப்பாரு. இப்போ அந்த பெட்ஷீட் போய் விளக்கலான்னு சொல்லிட்டு கை வைப்பாரா? வேணாமாம்மா, என்ன ஒயின் பண்ணுற? அப்போ உனக்கு நைட்டு பிடிக்காம தான் நடந்தது அதானடி சொல்லு சொல்லு ஒயின். நைட்டு உனக்கு அப்போ நடந்தது எதுவும் பிடிக்கல அப்படி தானே? நான் கூட நினச்சேன் ஃபஸ்ட் டைம்ன்றதால வழியில் துடிக்கிற போல. சொல்லு சொல்லு ஒயின். நான் ஏதோ ஒன்று கம்பல் பண்ணல அடி, ஃபோர்ஸ் பண்ணி நான் எதுவும் பண்ணலையே. நீனும் விரும்பினடி, எனக்கு நல்லா புரிஞ்சுது. உன்னோட ஃபீலிங்ஸ் கூட எனக்கு ஃபீல் ஆச்சுடி, ஃபீல் ஆச்சு. என்னாச்சு இப்போ உனக்கு? என்னன்னு சொல்லு உன்னை முழுசாக பார்த்த வரைக்கும் கூட ஏதோ கத்தலை. ஆனால் நீ என்ன மட்டும் ட்ரெஸ்ஸை போடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்த. அதுக்கு என்ன காரணம், என்ன ரீசன் டி? ஏன் மாமா உனக்கு புரியலையா மாமா? உனக்கு இல்லை புரியாத மாதிரி தான் நடிக்கிறியா நீ? நான் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன்னு உனக்கு தெரியாதா? இதுக்கும் என்ன சம்மந்தம் சொல்லு. மாமா அது மட்டும்தான் ரீசன். புரிஞ்சுக்கோ மாமா, என்னால் சொல்ல முடியல, புரிஞ்சுக்கோ மாமா. என்னன்னு சொல்கிற, என்னன்னு சொல்லு. எது கலரப்போ திரும்ப என்னால் பாரு வெறியாகுது எனக்கு. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. உனக்கு என்னதான் பிரச்சனை?
உன்னை என்னால் அப்படி பார்க்க முடியாது. அது மட்டும் தான் பிரச்சனை. ஏன் ஏன் ஏன்னா உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன என்ன ஆமாம், உன்னை அந்த மாதிரி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒருத்தன் என்ன என்னதுக்கு? யாரா? ஓ, அவனையா? ம், ஆமாம். அதனால் என்னால் பார்க்க முடியல. அதை ஏற்றுக்கவே முடியல மாமா. ஏற்றுக்கவே முடியல மாமா. அது என்னமோ உனக்கு நான் துரோகம் பண்ணுற மாதிரியும், அது என் மனசாட்சிக்கு அது 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 உனக்கு புரியாது மாமா, புரியாது. அவருக்கு இதை கேட்டதுக்கப்புறம் உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது என்னன்னே தெரியல. அவருமே இப்போது உங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிறாரு. எதனால் இவ ஃபீல் பண்ணுறா, எதனால் இப்போ அழறா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. சரி சரி, அழாத மாமா, அழாத. அதான பிரச்சனை. சரி, நான் இனிமேல் அந்த மாதிரி இருக்க மாட்டேன். ட்ரெஸ் போட்டு கவடாகவே இருக்கண்டி. அழாத மாமா. இல்லை, அழாத ஒயன், அழாத அழாத. சரி, அழாத. என்ன போ. ம், அவன் மட்டும்தான் அவன் மனசில் ஞாபகமாக வரானா? ஐயோ இல்லை மாமா, நான் தான் நான் தான் நான் தான் அவருக்கு எல்லாமே பண்ணுவேன். ஊட்டி விடுறதுலேருந்து, குளிப்பாட்டி விடுறதுலேருந்து, ட்ரெஸ்ஸு மாற்றுறதுலேருந்து எல்லாமே எல்லாமே மாமா. புரியும் உனக்கு. அதனால் அதனால் என்னால் முடியாது மாமா. என்னால் அதுலேருந்து வெளில வரவே முடியல மாமா. டெய்லியும் நானே பண்ணுவேன்னா அது அது ஒரு மாதிரி முடியல மாமா, முடியல. என் கண்ணு முன்னாடி அது திரும்ப வருது. நான் 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 நினைப்பேன், ஒரு நாளாவது அதெல்லாம் பார்க்காம இருக்கணும். ஒரு நாளாவது என்னோடய வேலையை யாராவது செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைப்பேன் மாமா. அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேங்காய் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்ருப்பீங்க. ஏன் இங்கே பாரு, இங்கே பாரு, சரி சரி, இங்கே பாரு. சரி, அதெல்லாம் ஒரு கெட்ட கனவை நினச்சி மறந்துடு. முடியல மாமா, முடியல. ஸ்டார்டிங்கில் ரொம்ப நரக மாதிரி இருந்துச்சு மாமா. ஒன்றை பார்க்கணுன்னு நினச்சேன். எத்தனையோ தடவை நான் முன்னாடி அப்படி நிற்கணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் என் ஆசை தீர்ந்தது மாமா. நான் யாருக்கு என் உடம்பு காமிச்சதில்லை மாமா. நீ தான். ஆனால் உனக்கு பாரு, இங்கே பாரு, அவன் ஒரு குழந்த மாதிரி. இப்போ ஏற்றுக்கிறேன்டி, இப்போ ஏற்றுக்கிறேன். அவன் ஒரு குழந்த மாதிரி இல்லை மாமா. அவன் குழந்த மாதிரிலாம் இல்லை மாமா. எல்லோரும் முன்னாடி அவர் இவர்னு சொல்லுவேன். அந்த பழக்கத்துக்கு வாங்கிட்டியும் அவர் இவர்னு சொல்கிறேன். ஸ்டார்டிங் அவனுக்கு தெரியும் மாமா, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரியும். என் முன்னாடி வேணும்னே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி காமிப்பான் மாமா. அப்போ கொஞ்சம் அவனுக்கு ஏதோ தெரியும்னு நினைக்கிறேன் மாமா. என்கிட்ட ட்ரை பண்ணுவான், கை பிடிச்சி இழுக்குவான். அவனுக்கு நல்ல குணம் இருக்கும்போதே குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போது நல்லவங்களா பேசினாங்கல்ல என் மாமியார். அப்போது கதை வச்சு பூட்டிட்டு போயிடுவாங்க மாமா. எனக்கு கை பிடிச்சி இழுப்பாங்க மாமா. நான் தள்ளி விட்டுட்டு சொல்ல முடியல மாமா, சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப அப்படியே அழுதுருப்பீங்க. எங்கள் தேங்கான்லேருந்து தண்ணியே வருது. முடியல அவருக்கு, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சரி 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 ஓயன், இங்கே பாரு சரி பாரு, இங்கே பாரு ஓய், என்ன பாருடி, இங்கே பாரு உன் மாமா, இங்கே பாரு என் கண்ணம்மா, இங்கே பாரு அழகி பாரு. என்ன மாமா, என்ன பாரு. என்ன பாரு, இங்கே பாரு உன் மாமா, என்ன பாருடி. என்ன பாரு, உன் மாமனை பாரு. ஏய் கண்ணம்மா, ஏ அழகி, இங்கே பாரு அம்மா, இங்கே பாருடி, இங்கே பாரு
மட்டும்தான் எனக்கு வேணும். நீ ஃபீல் பண்ணாத. நீ எனக்காக தான் ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நீ மட்டும்தான் எனக்கு வேணும். அதெல்லாம் ஜஸ்ட் அது விட்டுடுறி. விடு, மறந்துடுறி. மன்னிச்சிரு முதல்ல என்ன. உன்னை நான் தான் கஷ்டப்படுத்திருக்கேன், புரியுதா? மாமா இல்லை. இது பாரு வயன், அழகு பொண்டாட்டி, இங்கே பாரு அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே வாரி அணைச்ச மாதிரி உங்கள் கன்னத்தெல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டு, இங்கே பாரு, எல்லாத்துக்கும் காரணம் அந்த தயங்க மட்டும்தான். உன் மாமா மட்டும்தான். உன் மாமா மட்டும் அன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்லலைன்னு வச்சுக்கோயேன், இந்த மாதிரி நீ கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். திரும்ப உன் மாமனையும் வந்துட்டேன், உன் கை பிடிச்சிட்டேன். உன் மாமன் தான் அவனை பார்த்துருக்கேன். உன் மாமன் தான் அவனை அடைஞ்சிருக்கேன், புரியுதா? நைட் நடந்தது புரியுதா பொண்டாட்டி? உனக்கு புரியுதா? ஆமாம் புரியும்டி, புரியும். மனசுக்கிட்டே சொல்லு, உன் உடம்புக்கிட்ட சொல்லு, உன் மூளைக்கிட்ட சொல்லு. உன் தயங்க வந்துட்டான், உன் மாமா வந்துட்டான். உன் மாமா கிட்ட நீ பத்திரமா இருக்குன்னு சொல்லு. எப்படிலாம் நான் சொல்லணும் சொல்லு. சொல்லு ஏன்? பாருடி அழகே, பாரு, உன்னை எப்படி சரி பண்ணுறேன்னு தெரியலடி. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ண சொல்ல பண்ணுறேன்டி. பொண்டாட்டிங்க பாரு, இதெல்லாம் தெரியாது என் பொண்டாட்டி நான் ரொம்ப நைட்லாம் கஷ்டப்படுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பொறுமையாக படுக்க வச்சுட்டு உங்கள் காலையில் அப்படியே பிடிச்சி விடுறாரு. அம்மா படு, அம்மா இல்லை படு அப்படின்னு சொல்லி அவர் பிடிச்சி விட்டுக்கிட்டே, பாரடி அழகி, இந்த கால் நகத்துலேருந்து உன் தலைமுடி வரைக்கும் நான் அப்படியே அழகாக விளங்காமல் குலங்காமல் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்டி. இதுக்கப்புறம் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு பாரு. ஆமாம் இல்லை, எனக்கு புரியும்டி. உன் மனசுக்குள்ளால் எவ்வளோ ஆதங்கம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியும். 4 அடி அடித்தா கூட மறைஞ்சு போயிடும். ஆனால் நீ வலி அனுபவிச்சிருக்கடி மனசுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் பெட்ஷீட்டால் கவர் பண்ண மாதிரி இருந்திருப்பீங்கன்னு சொன்னா இல்லையா, அப்படியே அந்த பெட்ஷீட்குள்ளே வந்திருப்பாரு. அம்மா நீ அப்படியே கண்ணை மூடு, ஜஸ்ட் ஃபீல் மட்டும் பண்ணு. அம்மா இல்லை, ஃபீல் பண்ணுவோம் ஏன் அழகு, நான் உன்னை பார்க்குறேன், ரசிக்கிறேன், அதை மட்டும் ஃபீல் பண்ணு, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெட்ஷீட்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது, ஓகேங்களா? உங்களுடைய கழுத்து வரைக்கும் பெட்ஷீட் க்ளோஸ்டாக இருக்குது. நீங்கள் வந்து அவரை பார்க்க முடியாது. அவர் இப்போது அவருடைய டவலை ஒரு வீட்டை அப்படியே தூக்கி போட்டிருப்பாரு. போடல உங்களுடைய இந்த ப்ரெஸ் ஸ்பாட்க்கு மேலே செஸ் ஸ்பாட் கிட்ட நீங்கள் வந்து தயங்குடைய நீ வந்து பச்சை குத்திருப்பீங்கன்னு சொன்னேன் இல்லையா, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜஸ்ட் ஃபீல் பண்ணு. ஓ மாமன் மனசில் பதிவை. அப்புறமா எவனும் கணக்கு வர மாட்டேன், ஓகேம்மா? புரியும்டி. அம்மா இல்லை, புரியும்டி உனக்கு. ஜஸ்ட் நீ இதுக்குள்ளே வரல. நைட்டு நீங்கள் வேறு வேண்டாண்டி. உனக்கும் எனக்கும் இடையில யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நைட்டு நடந்ததை இன்னும் ஸ்ட்ராங்காக நான் தான் என்னால் பேச முடியல வயன், புரியுதா? வேறு ஒருத்தர் ஞாபகம் வரான்றப்போ எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் தான் வரணும். உன் மனசுலேயும் சரி உன் மூளையிலையும் சரி நான் மட்டும்தான் வரணும்னு நினைக்கிறேன் வயன். இது ஒரு மாதிரி செல்ஃபிஷாக தெரியல, பட் நான் இப்போது இந்த இடத்துல அதை நான் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு வச்சுக்கேன், ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டம்டி. அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கங்கே அப்படியே மொத்தமாக கொடுத்துட்டே இருக்காரு. உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து ஏற்றுக்க முடியல, ஒரு மாதிரி இந்த ஃபீல் ஆனாலுமே கூட அது முன்னாடி சொல்லிட்டார் இல்லையா, திரும்ப அந்த அதே தான் ஞாபகம் வருது. உங்களால் இதுக்குள்ளால் வர முடியல, இந்த வைப்புக்குள்ளால் வரவே முடியல. ஒரு இப்போது அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அப்படியே ப்ளஷராக ஃபீல் பண்ண வைக்கிறாரு. இப்போது அதாவது பெட்ஷீட்குள்ளால் வந்து அவர் அப்படி இப்படின்னு பண்ணுறது, நீங்கள் டக்குன்னு ஒரு மாதிரி அங்கே ரொம்ப அப்படி ஹெசிடேட் ஆனீங்க அப்படின்னா அவருடைய தலையை அப்படியே பிடிக்கிறீங்க. மாமா சொல்ல, பெட்ஷீட் ஓப்பன் பண்ணுவா? இல்லை வேண்டாம் மாமா வேண்டாம். சரிடி அப்படின்னு சொல்லி திரும்ப இன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரா? மாமா வேண்டாம் மாமா, பெட்ஷீட் ஓப்பன் பண்ணுவா? சொல்லுடி
வேண்டாம் மாமா. எனக்கு இல்லை, ஓப்பன் பண்ணுறேன், ஃபீல் பண்ணேன். நான் தான் ஃபீல் பண்ணேன். அவர் இப்போ அப்படி தான் பெட்ஷீட் ஓப்பன் பண்ணியிருப்பார். பட் ஆனால் உங்களால் பார்க்க முடியல. மாமா மாமா வேண்டாம் மாமா, வேண்டாம். சரி 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 சரி, நீ 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 அது மாதிரி பதட்டப்படாத. குப்பார் 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 மாமா. மாமா இல்லை இல்லை மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். சேம் டைம் வந்து ரொம்ப பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து அதாவது ஓப்பன்டாக இல்லாமல் 2 பேரும் பெட்ஷீட் கோலாலே இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது பெட்ஷீட் வந்து அவருடைய கழுத்துக்கும் உங்களோட கழுத்துக்கும் மறைச்ச மாதிரி நீங்கள் வந்து அவரோட உடம்பை பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் இப்போது உங்களுக்கும் அவருக்கும் நடக்குது. இப்போதைக்கு உங்கள் மைண்டில் வந்து என்னென்னு செட் பண்ணுறாருன்னா, உன் மாமன் கூட நீ இருக்க, உன் மாமனுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, இங்கே பாரு அப்படின்றத உங்கள் மனசுக்குள்ளால் பதிய வைக்கணுன்றது தான் அவருக்கு ஃபஸ்ட் தாட்டாக இருந்திருக்கும். ஏன்னா நைட்டே உனக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சுடி, ஆனால் வந்து இப்போது அது நடந்ததே நீ வந்து பிடிக்காத மாதிரி ஒரு மாதிரி அருவருப்பாக ஃபீல் பண்ணுறன்றப்போ அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து திரும்ப ஸ்ட்ராங்காக உங்கள் மனசில் நானும் நீனும் சேர்ந்துட்டோம் அப்படின்றத புரிய வைக்கணுன்றதுக்காக திரும்ப இப்படி பண்ணியிருந்திருப்பாரு. இப்போ நீங்களுமே ப்ளஷராக ஃபீல் பண்ணிவிட்டு இப்போது உங்களை அப்படியே மேக்கவுட்க்கு அப்புறம் கட்டி பிடிச்சிக்கிட்டு நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ண வைக்கிறாரு. நான் தாண்டி, நான் உன் புருஷன் அப்படின்றத உங்கள் மனசில் ஆழமாக பதிய வைக்கிறாரு. எப்படியுமே போனீங்க அவரை இருக்க நினச்சிக்கிட்டு, அம்மா சொல்லு மாமா, உன்னை நான் ஏதாவது கஷ்டப்படுத்துகிறேன்னா மாமா? இல்லை ஒயின், நீ அந்த மாதிரி வார்த்தையை மட்டும் சொல்லிடாதானே. நான் தான் கஷ்டப்படுத்திட்டேன். ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கடி. இதுலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறேன். நீ சிரிக்கணும்னு நினைக்கிறேன். ஜாலியாக மாமான்னு ஒரு அரட்டையான ஒரு வாழுத்தனமான ஒரு ஒயினை பார்த்தேன்ல, அவளை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒயின் கிடைப்பாளா? அதை மட்டும் எனக்கு கொடுத்துறேன் ப்ளீஸ். அதை மட்டும் எனக்கு கொடுத்துரு. வேறு எதுவுமே உங்ககிட்டேருந்து வேணாண்டி, வேண்டாம் அப்படின்னு உங்களை ஃபேஸை கப் பண்ணிட்டு அப்படியே கேட்பாரா? ட்ரை பண்ணுறேன் மாமா, கண்டிப்பாக. கண்டிப்பாக கண்டிப்பாக மாமா. அப்படி தான் இப்போது ஒரு 2 இயர்ஸாக இருக்கும். எப்போவும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. பெட்ஷீட் கொலையே தான். மாமா மாமா என்ன பண்ணுற மாமா? வலிக்குது மாமா. மாமா மாமா இருடி கடிச்சிருக்க மாமா. டி என்னோட பெஸ்ட் பார்ட் டி, என்னோட பெஸ்ட் பார்ட் வராது டி. டேடி என்னோட நேம் அது அழியவே மாட்டேது பாரு. ஐயோ, இந்த பச்சை குதிரை உனக்கே தெரியும் இல்லை மாமா? விட்ரு முடிய விட்ரு. அப்படின்னா நீ எட்டு வா மாமா, பெட்ஷீட்டுக்குள்ளேருந்து வெளில வா. இல்லைடி, வெளில வந்தா அது எப்படி சரி போட்டு வராடி. நான் வர எல்லாத்தையும் அம்மா என்ன பண்ணப்போ என்ன பண்ண? ப்ளீஸ் டே இன்னும் ஒன் டைம் மட்டும் நீ. அம்மா முடியாது, இதோ பாரு டைம் ஆச்சு, வெளில வா. முடியாடி இன்னும் ஒன் டைம் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டே இருக்கு. ஐயோ சரிடா கண்ணா, பட்டுக்குட்டி எந்திரிச்சிட்டிங்களா? வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? உங்கள் குழந்தைய எப்படி தூக்கி, மாமா கொஞ்சம் நீ பெட்ஷீட்குள்ளேருந்து வெளில வரியா? குழந்தை பால் கத்துறான். இல்லடி, இது பாரு, எனக்கு நல்லா தெரியும் நீ பச்சை குதிரை பார்க்குறதுக்காக போகல, நீ பால் குடிக்கிறதுக்காக தானே போனேன். நீ சரியான திருட்டு போன மாமா, வெளில வா. இல்லடி, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மாமா. 5 மினிட்ஸ் நீ தாங்குவேன், புள்ள தாங்க மாட்டான், தயவு செஞ்சு வெளில வா. இல்லடி மாமா, அவ்வளோதான் சொல்லிட்டேன், வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இது பண்ணிகிட்டே இருப்பீங்க. சோறுடாமா நம்ம இங்கே குடிக்கலாமா இங்கே குடிக்கலாமா சொல்லப்பட்டு குட்டிக்கு. டே எனக்கு கொடுக்க மாட்டேன். அம்மா நீ மலமாடு மாரி வளர்ந்துருக்க, உனக்கு அறிவில்லை. இந்த வயசில் என்ன குடிக்கிற? போங்கிட்டு சும்மா. எனக்கு இந்த வயசாகிடுச்சு, இப்போ வந்து என்ன குடிக்கிறேன் தட்டி மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே நீங்கள் அப்படியே ஒரு சைடு அப்படியே உங்கள் குழந்தைய படுத்துக்கிட்டே தான் பால் கொடுக்கீங்க. அவருடைய உங்கள் பேக் சைடில் வந்து படுத்துக்கிட்டு, வேணும்டி டெம்ட் ஆகுது, அவன் மட்டும் குடிக்கிறாள்ல, உனக்கு 2 பக்கம் கொடுக்குறடி, எனக்கு நீ என்னடி கொடுக்குறா? மாமா எனக்கு அவ்வளோதான். கொட்ரி டே இந்த சைடு பாரு, படி ஆரம்பிக்குது பாரு. மாமா கையிட, கையிடு மாமா. வேணும் பாரு மாமா,
உனக்கு அவ்வளோதான். பார், ஃபோன் பண்ணி அத்தாச்சிக்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன், உனக்கு அவ்வளோதான். உன்னை ஆல்ரெடி கூடவே படுக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீ கூத்தடிச்சிட்ருக்க. அதுக்கெல்லாம் நான் விட்டு கொடுத்துட்ருக்கேன்ல, எல்லாம் எனக்கு வேணும். டேடி இன்னும் ஐயோ ரொம்ப 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 அப்படி எல்லாம் அட சாம்பிராணி மாமா. நான் உன்னை திட்டினேன் ஏண்டி இப்போ வேணாமா நான்? ஐயோ வேண்டாம், நெக்ஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு வேண்டாம், நான் முடியல, ப்ளீஸ் விட்டுரு மாமா. ஏண்டி இது போகிற மாமா, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன், கையிட. என்ன அடுத்த ரவுண்ட் கட்டி போறியா? இது பாரு மாமா, ஆல்ரெடி நான் கிளம்ஜியாக இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி அறுவர் பார்க்கு கையிட்ட மாமா. சும்மா சும்மா அங்கேயும் இங்கேயும் கையை வச்சுக்கிட்டே இருக்க குழந்தை முன்னாடி. ஏண்டி இது ஒரு 3 மாதம் குழந்தைக்கு என்னடி தெரியும்? எல்லாம் தெரியும். உங்கள் குழந்த அப்படி நீங்கள் கரெக்டாக நீங்கள் அங்கே கை வச்சிங்கன்னா இங்கே அலாரம் அடித்த மாதிரி ஆன்னு கத்துவான். என்னால் சமாளிக்க முடியாது. நீங்கள் கையில் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே சமாளிடின்னு இப்படி கெஞ்சுவீங்க. உங்களை பார்த்துட்டு நானும் சரி போனால் போதுன்னு பாவன்னு விட்டால் நீங்கள் என்ன பாவ நிலைமைக்கு ஆக்கிறீங்க. வேண்டாம்ப்பா, வேண்டவே வேண்டாம், கையெடுங்க, போங்க, ஆஃபீஸ் டைம் ஆச்சுல்ல, போங்க. இல்லாடி போங்க மாமா, அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை அடித்து துரத்தி விட்டுருப்பீங்க. இங்கே அப்படியே உங்கள் குழந்தைக்கு பால் குடிச்சிட்டு நீங்கள் இப்போ அப்படி தான் உங்கள் உடம்பு அப்படியே பார்க்குறீங்க. ஐயோ என்ன பண்ணி வச்சுருக்காரு இவர், தட்டிக்க மாட்டேன் மாமா. ஐயோ திரும்பவும் குளிக்கணுமா? ஏய் பாடி, நான் வெயிட் பண்ணுறேன். அட்டி உனக்கு எவ்வளோதான் சொல்லிட்டேன், பொழுதனைக்கும் குளிக்க கூப்பிட்றது, அப்புறம் திரும்ப குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கூப்பிட்றது. ஐயோ இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்போ அப்படி தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போவீங்களா பொண்டாட்டி? ஆமாம். ஏய் என்னாடி திரும்ப அப்படி, ஐயோ கடவுளே மாமா, உன் அன்பு தொலையில் நான் வர வர உருகி போகிறேன், ப்ளீஸ் விட்டு, என்னால் முடியல. பார் காலில் நடுங்குது. போ, அவன் எந்திரிச்சானா பார்த்துக்கோன்னு. நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சாப்பாடு செய்ய போகணும். காலையில் எந்திரிச்ச உடனே நீ ஓன் தொல்லை தாங்கலை, நான் காலையிலேயே எந்திரிச்சேன்னா உன் பையன் தொல்லை தாங்கலை, நான் யார் தான் பார்ப்பேன்? 2 பேரையும் சமாளிக்கணும்லாடி. நான் கழுத்து புருஷன், அவன் வயிற்று புருஷன், 2 பேருக்கும் நட்டவில் நான் தான் மாட்டி சிக்கி தவிக்கிறேன். அடுத்தது அவன் கூப்பிட்றதுக்குள்ளே நான் குளிச்சுட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன். கையிடுமாம்மா அப்படின்னு சொல்லி தலையிட்டு நீங்கள் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு, ஏய் மாமா உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன், ஆயின்னுட்டு பா. சும்மா எப்போ பாரு உனக்கு வேறு பழப்பு இல்லையா? சே பக்கமே இல்லை, போ போப்பண்ணா ஊன்ற. ஒரு ஆம்பளைக்கு இதுதான் அழகா? இதுதாண்டி அழகு. ஓ ராமா, போயிட்டு சாப்பாடு செய்கிறேன், இல்லைன்னா நீ திரும்ப என்ன படுக்க வைப்ப, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடன்னு சொல்லிட்டு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு, மாமா கீழே இறங்கி வரலாம், கீழே வா. இல்லடி வா மாமா, ஒன்று என்கிட்ட வந்தால் என்கிட்டேருந்து அவன்கிட்ட போக மாட்டேன், அவன்கிட்ட போனால் அவன்கிட்டேருந்து என்கிட்ட வர மாட்டேன். என்ன அர்த்தம் அது? சீக்கிரம் வா, உன் பையனை தூக்கிட்டே வா மாமா. திரும்ப அவன் மேலேருந்து கற்றுவான், நான் திரும்ப இங்கேருந்து ஓடுவேன், முடியாது, தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ அவர் குழந்தைய தூக்கிக்கிட்டு வா. என்ன நாயை கொஞ்சறீங்களோ? இல்லாடி தெரியுதுல்ல, சீக்கிரம் வா மாமா, மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு நீங்கள் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் உங்கள் குழந்தைய அப்படியே கொஞ்சிக்கிட்டே, மாமா சொல்கிறேன், இவன் யார் மாதிரி இருக்கான்? அது என்னடி சந்தேகம், ஒன்று மாதிரி தான் இருக்கான், அப்படியே அவனை உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கான் பாரு. எது என்ன மாதிரி இருக்கானா? ஊரே சொல்லுது வீடியோ காலில் பார்த்துட்டு. எல்லாம் அப்படியே அச்சல் தயங்கு தாண்டி, இது தயங்கு மாதிரியே இருக்கு பாரு. அவன் கண்ணு, மூக்கு, வாயோ, நெத்தி, புருவம் அப்படின்னு சொல்லி, ஐயோ உன் தலைமுடி மாதிரி இருக்குன்னு சொல்லுது. இது என்ன நியாயம்? அவனுக்கு இப்போ தான் கூசாக வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு, இது தயங்க முடியாது. ஐயோ ஓ முடி மாதிரி வேண்டவே வேண்டாம், இது என் முடி மாதிரியே இருக்கட்டும். ஏடி உன் முடியெல்லாம் ஒரு முடின்னு சொல்கிற பார்த்தியா, அதானே நான் எடுத்துக்கவே முடியல. சரிடி சரி, ஏதோ இருக்கட்டும், அடுத்த குழந்தைக்கு நீ ஓகே சொன்னால் போதும் எனக்கு. எதை அடுத்த குழந்தைக்கு ஓகேவா? ஐயோ உன்னோட ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு நான் ஊரையே கூட்டிட்டேன், இதில் 2வது பிள்ளைனா விளங்கிடப்போ. என்னால் முடியாடாப்பா இந்த வயிற்று தூக்கிட்டு நடக்கிறது,
அதுக்கப்புறம் பிள்ளைய பெற்றுக்கிட்டு அந்த பிள்ளைய பெற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு நட இருக்கு பாரு, என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் மாமா. திரும்ப அப்படிலாம் என்னால் இருக்கவே முடியாது பார்த்துக்கோ. முடியாது முடியாது முடியாது, அவ்வளோ வலி. முடியாது மாமா, ப்ளீஸ் வேற ஒருத்தைய கூட கல்யாணம் பண்ணிக்கோ. நான் ஒத்துக்கிறேன் மாமா, போனால் போதும் ஒத்துக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் மாமா. என்னடி என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்துருப்பாரு. மாமா வேண்டாம், நீ எதுக்கு இப்போ இங்கே வந்து அடி போடுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது, போயிடு. ம் முடியாது, வா. மாமா வேண்டாம், முடியாதடி, வா. தம்பி நல்லா சமத்தா பக்கத்தில் இருந்துட்டு குவான்னு பார்த்துட்ருப்பான், ஒன்றும் பண்ண மாட்டானே. சேட்டை பண்ண மாட்டான்லடம்மா. ம் பண்ண மாட்டான், வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தோள் மேலே கை போட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. மாமா முடியாதடி, வாய்ப்பில்ல. நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போகலான்னு தான் நினச்சேன், நீ அதான் ஊசி பேத்துற. கண்டிப்பாக இன்றைக்கி முடியாதடி, வா அப்படின்னு சொல்லி மேலே கூப்பிட்டு போயிருப்பார். அது யூஷுவல் உங்களுக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதே மாதிரி அங்கே நடந்திருக்கும். 2வது குழந்தையா? ஆமாண்டி, இது எனக்கு தெரிஞ்சு ட்வின்ஸ் இல்லை ட்ரிபிள்ஸாக இருக்கும். என்னது எட்டு சிரிப்பானாய அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்களா? அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு, இதை பாரி, அசையாத, நான் நிறைய லோட் பண்ணியிருக்கேன், சும்மா அப்படியே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பார். போடா போருக்கி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக அப்படியே போயிட்டே இருக்கு. இப்போது நீங்கள் 9 மந்த்ஸ் இருப்பீங்க. என்ன நான் சொன்ன மாதிரி ட்வின்ஸா? நான் தான் சொன்னேன் நடி, நான் நிறைய லவ் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அந்த டைம். ஷோ மாமா முடியல, உனக்கு என்ன, நீயா பாரு இப்பயே நான் ஆமாம் மாதிரி நடக்கிறேன். இதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு நட இருக்கு பாரு, அதெல்லாம் நடக்க முடியாதும்மா. கேர்ள்ஸ் ஃபீலிங்ஸ் அது, என்னால் முடியல மாமா. ஏன் அப்படி பண்ணுற? என்னடா நீ வர சிரிப்பா, உனக்கு என்ன, நான் ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிட்ருப்பீங்களா? சார் ரெடி பண்ணுறாட்டி, இன்றைக்கி மட்டும்தான், நாளைக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன மெய்ச்சா? அவங்கக்கிட்டலாம் நல்லா இல்லடி. உங்கள் அம்மா உங்கள் அப்பா இங்கே, எங்கள் அம்மா எங்கள் அப்பா ரியா கூட வரா. மாமா உண்மையாவா? ஆமாம். நீயும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்க. சரி, நீ ஊர் கதை உலகத்து கதைன்னு பேசி ரொம்ப நாள் ஆச்சா? ட்வின்ஸ் வர நீ ரொம்ப வர கஷ்டப்படுவியா? அதனால பொண்ணை ஓட்டிக்காக. என் பொண்டாட்டிக்காகன்னு சொல்லாதம்மா, உனக்காகன்னு சொல்லு. உன்னால் எதுவும் இப்போ என்னை பார்த்துக்க முடியல அப்படி தானே? அதுதான் மாமா, அதுதான் உண்மை. அதுக்கு மட்டும் பொண்டாட்டி, அதுக்கு மட்டும் இப்போது ஹெல்ப்பர் தேவைப்படுது, குழந்தைய பார்த்துக்க மட்டும். இப்போ பாருமா, ஹெல்ப்பர்னு ஏதாவது வச்சா உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். யாரும் குழந்தைய தூக்கூடாது, நீ மட்டும் தான் குழந்தைய தூக்கணும், நீ மட்டும்தான் எல்லாத்தையும் கழுவி விட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கணும். நானும் ஒன்றும் பண்ண மாட்டேப்பா, நான் மாட்டை எங்கே கொடுத்துட்டு நான் மாட்டை படுத்துக்குவேன். சரிடி என் பொண்டாட்டி. சரி, அடுத்த 2 குழந்தைக்கு ரெடியாருண்ணே? ஆமாம், அடுத்த குழந்தை நான் பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்களுடைய பையனை தூக்கிட்டு அப்படியே மேலே போவார். மாமா என்ன தூக்கிட்டு போ. இருடி, பையனை போய் தூங்க வச்சுட்டு உன்னை வந்து தூக்கிட்டு போகிறேண்ணே. மாமா வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக உங்களுக்கு ட்வின்ஸ் குழந்தைய பிறந்திருக்கும். ஆமாம், கடைசியாக சாதிச்சிட்டல. சாதிச்சிட்டடி, பெரிய சாதனை இதில்ல. நீ பார்த்துக்கோண்ணே, யாரும் குழந்தைய தூக்கக்கூடாது, இவன் மட்டும் தான் பார்த்துக்கணும், இவன் மட்டும்தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா அம்மா, உங்கள் அத்தை மாமா ரியா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பீங்க. அப்படியே உங்கள் லைஃப் அப்படியே ஹாப்பியாக போயிடா. இந்த பாட்டு அப்படியே இங்கே அப்படியே எண்ட் ஆகட்டும். ஸ்டோரிலைன் எப்படி இருந்தது என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்காக வெயிட் பண்ணேன்டா. ஓகேடா, பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் இருக்க தான் செய்யும். இன்றைக்கி குட்டீஸ்லாம் கொஞ்சம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் ஸ்டோரிலைன் இதை முடித்து நான் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி இருக்கேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணணும். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன்னு. ஓகேடா கைஸ், பாய். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஸருடைய செகண்ட் பார்ட் நான் போட்டுடுறேன். இப்போ அதெல்லாம் வேறு ஒரு 1 ஷாட் வந்து போயிட்டுருக்கு, அதுவுமே சீக்கிரமாக சொல்கிறேன்னு. முடிச்சதும் நான் சொல்கிறேன். ஓகேடா கைஸ், பாய்.